அனைவருக்கும் வணக்கம். 5th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம். கண்டென்ட்ஸ் 4 lessons: அவர் எர்த், டுவர்ட்ஸ் ஹிஸ்ட்ரி, குட் சிட்டிசன், அட்மாஸ்பியர். First lesson: அவர் எர்த். Imayan is waiting for his father after returning from school in the evening. His father is an employee in the reputed bank. இமயன் வந்து ஸ்கூல்லேருந்து வந்து அவங்க அப்பா பேங்க்கில் வேலையை முடிச்சுட்டு வரதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அப்பா வந்த உடனே ஹக் பண்ணுறான். அப்பா வந்து உன்னோட ஸ்நாக்ஸை சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்பாட்ட இமயன் சொல்கிறான், நாளைக்கு என்னோடய சோஷியல் டீச்சர் வந்து எர்த்தை பற்றி கிளாஸ் எடுக்க போகிறாங்க, அதை பற்றி எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படிங்கிறான். எர்த் எப்போ ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு கொஷின் கேட்குறான். அதுக்கு அப்பா சொல்கிறாங்க, அப்ராக்சிமேட்லி 4.54 பில்லியன் இயர்ஸ் எகோ. சோலார் சிஸ்டம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, க்ளவுடு, டஸ்டாலான க்ளவுடு, கேஸ் இதெல்லாம் சேர்ந்து தான் இருந்துச்சு. அது பேர் வந்து சோலார் நெபுலா. அதுக்கப்புறம் வந்து அது ஒரு பீரியடில் எக்ஸ்ப்ளோட் ஆச்சு. எக்ஸ்ப்ளோட் ஆகி அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வந்து சன்னை சென்டராக வச்சு ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சது, ஸ்பின் ஆக ஆரம்பிச்சது. அப்போது அதில் இருந்த பெரிய பார்ட்டிக்கல் எல்லாம் பிளானட் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி தான் இந்த எர்த்தும் ஃபார்ம் ஆச்சு. சோலார் நெபுலாவோட பிக்சர் இங்கே கொடுத்துருக்காங்க. வில் யூ எக்ஸ்பிளைன் அபவுட் யூனிவர்ஸ் டேடி? கேலக்ஸியோட படம் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து யூனிவர்ஸ்னால் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. யூனிவர்ஸ்ன்றது மொத்தமாக எல்லாமே சேர்ந்தது. அதாவது எல்லா கேலக்ஸி, ஸ்டார், பிளானட்ஸ், டுவார்ஃப் பிளானட்ஸ், கமட்ஸ், ஆஸ்ட்ராய்ட்ஸ், மீட்டராய்ட்ஸ் அண்ட் சேட்டலைட்ஸ், இது எல்லாமே சேர்ந்தது மொத்தமாக பெருசு தான் யூனிவர்ஸ். அந்த யூனிவர்ஸோட சைஸ் வந்து இதுவரையும் கண்டுபிடிக்கல. இன்னும் வந்து யூனிவர்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகுது அப்படின்றத வந்து சயின்டிஸ்ட் எல்லாம் பிலீவ் பண்ணுறாங்க. கேலக்ஸினா என்ன அப்படின்னா, கேலக்ஸின்றது வந்து ஹியூஜ் கிளஸ்டர் ஆஃப் ஸ்டார்ஸ். நம்மளோட கேலக்ஸி பேர் வந்து மில்கிவே கேலக்ஸி. அமாங் த கவுண்ட்லெஸ் ஆஃப் கேலக்ஸிஸ் இன் த யூனிவர்ஸ். இது வந்து மில்கிவே கேலக்ஸியோட இமேஜ் கொடுத்துருக்காங்க. சோலார் சிஸ்டம்னா என்ன அப்படின்னா, சோலார் சிஸ்டம்ன்றது வந்து நம்மளோட சன், அப்புறம் 8 பிளானட்ஸ், அதோட அந்த பிளானட்ஸோட மூன்ஸ், டுவார்ஃப் பிளானட்ஸ், ஆஸ்ட்ராய்ட்ஸ் அண்ட் கமட்ஸ், இதெல்லாம் சேர்ந்தது தான் நம்மளோட சோலார் சிஸ்டம். These objects are gravitationally bound. Tell me about our solar system. நம்மளோட சோலார் சிஸ்டத்தில் வந்து 8 பிளானட்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னா, மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன். இதுதான் 8 பிளானட். இது வந்து பிக்சர் கொடுத்துருக்காங்க 8 பிளானட் இருக்கிறது. ஃபஸ்ட்டு 4 பிளானட் வந்து ராக்கி பிளானட் அப்படின்னு சொல்லுவோம், ராக்கி இன்னர் பிளானட் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை டெரஸ்ட்ரியல் பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து அவுட்டர் பிளானட்டை வந்து கேசியஸ் பிளானட் அப்படின்னு சொல்லுவோம். ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன், அதுதான் வந்து அவுட்டர் 4 பிளானட். த ஃப்ரோசன் பிளானட்ஸ் ஆர் யுரேனஸ் அண்ட் நெப்டியூன். நெப்டியூனும் யுரேனஸும் ரொம்ப ஃப்ரோசன் ஸ்டேட்டில் இருக்குது. வேர் இஸ் அவர் எர்த் இன் த சோலார் சிஸ்டம்? எர்த் வந்து நம்ம சோலார் சிஸ்டத்தில் சன்னுலேருந்து 3rd பிளானட்டாக இருக்குது. 5th லார்ஜஸ்ட். நம்ம சோலார் சிஸ்டத்தில் மொத்தம் 8 பிளானட்டில் 5th லார்ஜஸ்ட் வந்து எர்த். எர்த்து வந்து அதுவேவும் ரொட்டேட் ஆகுது. அது இல்லாமல் சன்னை சுற்றி ரிவால்வும் ஆகுது. 2 மூமெண்ட்ஸ் இருக்குது. ஒன்று ரொட்டேஷன், இன்னொன்று ரெவல்யூஷன். ஃபஸ்ட்டு ரொட்டேஷன் கொடுத்துருக்காங்க. அதோட ஆக்சிஸில், எர்த்தோட ஆக்சிஸில் அதையே அதை சுற்றிக்கிறது, எர்த்தையே தன்னை தானே சுற்றிக்கிறது தான் ரொட்டேஷன். டே நைட்லாம் வந்து எர்த்து ரொட்டேஷன்னால தான் ஃபார்ம் ஆகுது. டே நைட் பிக்சர் கொடுத்துருக்காங்க. அடுத்து ரெவல்யூஷன். ரெவல்யூஷன்ன்றது வந்து எர்த்து சன்னை சுற்றி வர்றது தான் ரெவல்யூஷன். அதோட ஆக்சிஸில் 23.5 டிகிரி வந்து டில்ட் ஆகிருக்கு நம்மளோட எர்த்து, ஸ்ட்ரெயிட்டாக கிடையாது. சீசன்ஸ்லாம் வந்து இதனால தான் வந்து உருவாகுது, எர்த்து ரெவால்வ் ஆகுறதுனால. இங்கே வந்து சீசன்ஸ் கொடுத்துருக்காங்க. சம்மர் வந்து மார்ச் டு மே. அடுத்து சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து ஜூன் டு செப்டம்பர். அடுத்து நார்த் ஈஸ்ட் மான்சூன் அக்டோபர் டு நவம்பர். வின்டர்ன்றது வந்து டிசம்பர் டு ஃபெப்ரவரி. லைஃப் இஸ் பாசிபிள் ஒன்லி ஆன் த எர்த் பிகாஸ் ஆஃப் த ப்ரெசன்ஸ் ஆஃப் லேண்ட், ஏர், வாட்டர். நம்ம எர்த்தில் மட்டும்தான் வந்து உயிர் வாழ முடியுது. எதுக்காக அப்படின்னா, லேண்ட், ஏர், வாட்டர் இது எல்லாமே வந்து எர்த்தில் இருக்குது. வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சன் அண்ட் த எர்த்? சன்னுக்கும் எர்த்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 150 மில்லியன் கிலோமீட்டர்ஸ் அப்ராக்சிமேட்லி. மெர்க்குரி அண்ட் வீனஸ் லை நியர் டு த சன். ஃபஸ்ட்டு வந்து மெர்க்குரி பக்கத்துலேயே இருக்கும், அதுக்கடுத்தது வந்து வீனஸ் இருக்கும், அதுக்கடுத்து எர்த்து. நெக்ஸ்ட் டு எர்த் இஸ் மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ் அண்ட் நெப்டியூன்.
பிளானட்ஸ் வந்து சன்னுக்கு பக்கத்தில் இருக்கிற பிளானட்ஸ்லாம் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கும். சன்னை விட்டு அவேல இருக்கிற பிளானட்ஸ்லாம் வந்து ரொம்ப கோல்டாக இருக்கும். மெர்க்குரி வந்து இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் பிளானட். ஜூபிட்டர் தான் லார்ஜஸ்ட் பிளானட். வீனஸ் அண்ட் எர்த் ஆர் வந்து ட்வின் பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், வீனஸையும் எர்த்தையும். மார்ஸ் வந்து ரெட் பிளானட் அப்படின்னு சொல்கிறோம், எர்த்தை வந்து ப்ளூ பிளானட் அப்படின்னு சொல்கிறோம். சாட்டன் வந்து ரிங்டு பிளானட். அடுத்து இது வந்து ஒரு கொஷினோட ஆன்சர். வி லிவ் ஆன் சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த். இட்ஸ் மேட் அப் ஆஃப் 7 காண்டினென்ட்ஸ். எத்தனை காண்டினென்ட்ஸ் இருக்குன்றது ஒரு கொஷினில் இருக்குது. ஏஷியா, ஆஃப்ரிக்கா, நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, அண்டார்டிகா, யூரோப் அண்ட் ஆஸ்திரேலியா. இதில் மார்க் பண்ணியிருப்பேன். தேர்ட் கொஷினோட ஆன்சர் அப்படின்னா அதுதான் நீங்கள் படிச்சுக்கணும். பிக்கஸ்ட் காண்டினென்ட் எது அப்படின்னா ஏஷியா தான் வந்து பிக்கஸ்ட் காண்டினென்ட். ஆஸ்திரேலியா வந்து ஸ்மாலஸ்ட். அண்டார்டிகா வந்து ஃபுல்லாக ஸ்னோவால் இருக்குது. லேண்ட் எல்லாமே வந்து ஸ்னோவால் கவர் ஆகியிருக்கு. இது வந்து ஒரு ஷார்ட்கட் மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த காண்டினென்ட்டை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. A4 நோஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. A4னா 4 காண்டினென்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. A1 வந்து ஏஷியா, அடுத்தது ஆஃப்ரிக்கா, அடுத்து அண்டார்டிகா, 4th ஒன் ஆஸ்திரேலியா. அடுத்தது வந்து நோஸ் அப்படின்னு ஷார்ட்கட் கொடுத்துருக்காங்க. நோ அப்படின்னா NO அப்படின்னா அந்த நார்த் அமெரிக்கான்றதுல நார்த்ன்றதுல ஃபர்ஸ்ட் 2 லெட்டர் மட்டும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சவுத் அமெரிக்கா அப்படின்றதுல எஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஈரோப்பில் இ. இதெல்லாம் ஷார்ட்கட் மேக் பண்ணோம்னா A4 நோஸ் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. இது வந்து காண்டினென்ட்டு, ஓஷன், அதோட இமேஜ். த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் இஸ் கிளாசிஃபைட் இன்டு டிஃப்ரெண்ட் லேண்ட் ஃபார்ம்ஸ் சச்சஸ். என்னென்ன லேண்ட் ஃபார்ம்ஸ்லாம் எர்த்தில் இருக்குது? மவுண்டைன் இருக்குது, பிளேட்டஸ், பிளெயின்ஸ், கோஸ்டல் பிளெயின், வேலிஸ், டெசர்ட்ஸ், அப்புறம் ஐலாண்ட். இது எல்லாமே இருக்குது. இதில் வந்து மவுண்ட் எவரெஸ்ட் தான் வந்து ஹையஸ்ட் பீக் நம்ம எர்த்லேயே. அது வந்து 8848 மீட்டர். அது எங்கே இருக்குன்னா ஹிமாலயாஸில் இருக்குது, நேபாளில் வரும். அடுத்து 5 ஓஷன்ஸ் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. 5 ஓஷன்ஸ் வந்து இதுவும் வந்து ஒரு கொஷினோட 5th கொஷினோட ஆன்சர். பசிபிக் ஓஷன், அட்லாண்டிக் ஓஷன், இந்தியன் ஓஷன், சதர்ன் ஓஷன் அண்ட் ஆர்டிக் ஓஷன். இது வந்து 5th கொஷினோட ஆன்சர். 71% ஆஃப் த எர்த் இஸ் கவர்டு பை வாட்டர் அண்ட் 29% இஸ் கவர்டு பை லேண்ட் மாஸ். மொத்தம் நம்மளோட எர்த்தில் 71% வந்து வாட்டர் தான் இருக்குது, மிச்சம் 29% மட்டும்தான் லேண்டாக இருக்குது. அதில் மொத்த வாட்டரில் இருக்கிற வாட்டரில் 96.5% வந்து சலைன் வாட்டராக இருக்குது, உப்பு தண்ணியாக இருக்குது. 2.5% மட்டும்தான் வந்து ஃப்ரெஷ் வாட்டர். 1% மட்டும்தான் அதில் ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியுது. ஆவரேஜ் டெப்த் ஆஃப் த ஓஷன் இஸ் 3800 மீட்டர். நம்ம ஓஷனோட ஆவரேஜ் டெப்த் வந்து 3800 மீட்டர். டீப்பஸ்ட் பாயிண்ட் வந்து மரியானா ட்ரென்ச் பசிபிக்கில் இருக்கும், பசிபிக் ஓஷனில் இருக்கும். அடுத்தது ஐ ஆம் கோயிங் டு ஸ்டடி அண்ட் டூ மை ஹோம்ஒர்க். எமையா கோ அண்ட் ஸ்டடி. கிளாசரி கொடுத்துருக்காங்க. பார்ட்டிகல்ஸ். பார்ட்டிகல்ஸ் அப்படின்னா வெரி ஸ்மால் பீசஸ். சலைன் வாட்டர்னா சால்ட்டி வாட்டர், உப்பு தண்ணி. ட்ரென்ச் எ லாங் டிச், பள்ளத்தாக்குக்கு பேர் தான் ட்ரென்ச். ரீகேப். த யூனிவர்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப், யூனிவர்ஸ்ன்றது எல்லாமே சேர்ந்தது. பில்லியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி, ஸ்டார்ஸ், பிளானட்ஸ், ட்வார்ஃப் பிளானட்ஸ், கமட்ஸ், ஆஸ்ட்ராய்ட்ஸ், மீட்டியராய்ட்ஸ் அண்ட் சேட்டலைட்ஸ். எல்லாமே சேர்ந்தது இருக்கிறதுலே பெருசு தான் யூனிவர்ஸ். The Earth is the 3rd planet from the Sun and the 5th largest in the solar system. அடுத்து evaluation. Fill in the blanks. The distance between the Earth and the Sun is, மொத்தம் distance எவ்வளோ அப்படின்னா 150 million, கிலோமீட்டர்ஸ் இங்கே வரணும், மீட்டர்ஸ் கிடையாது, கிலோமீட்டர்ஸ். Seasons are caused due to the revolution of the Earth. The continent Antarctica is covered by ice. The biggest continent is Asia. Mars is described as red planet. 97% of our earth is covered by salt water. மொத்த தண்ணியில் 97% வந்து salt water. Match the following. Smallest continent Australia, blue planet Earth, Neptune furthest planet. Seasons வந்து எர்த் ரெவல்யூஷன்னால சீசன்ஸ் ஃபார்ம் ஆகுது. டே நைட் வந்து எர்த்தோட ரொட்டேஷன்னால. ஆன்சர் த ஃபாலோயிங். வாட் டு யூ நோ அபவுட் யூனிவர்ஸ். இது எல்லாமே ஆன்சர் நான் மார்க் பண்ணியிருப்பேன், அதை படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் செகண்ட் லெசன் டுவர்ட்ஸ் ஹிஸ்ட்ரி. ஸ்டோன் ஏஜ் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்டோன் ஏஜ் அப்படின்றது ஒரு கொஷினோட ஆன்சர். த ஸ்டோன் ஏஜ் இஸ் அ பீரியட் இன் விச் ஸ்டோன்ஸ் வேர் யூஸ்ட் அஸ் வெப்பன்ஸ். நம்ம கல்லையே ஆயுதமாக பயன்படுத்தின காலம் தான் கற்காலம். கற்காலம்ன்றது தான் இங்கிலீஷில் ஸ்டோன் ஏஜ் அப்படின்னு சொல்கிறோம். In the beginning, humans were not aware of metals. ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வந்து மெட்டல்ஸை பற்றின நாலேஜ் வந்து ஹியூமனுக்கு கிடையாது. அவங்களுக்கு நிறைய வருஷம் ஆச்சு மெட்டல்ஸை பற்றிலாம் டிஸ்கவர் பண்ணுறதுக்கு. அது வந்து
இப்போ நம்மள வாழற லைஃப்க்கு வந்து அவங்க கொடுத்த கிஃப்ட். அவங்க அந்த மெட்டல் எல்லாம் கண்டுபிடிச்சது. அந்த பீரியட்ல அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஸ்டோனை வந்து வெப்பனா யூஸ் பண்ணாங்க. அதுதான் வந்து ஸ்டோன் ஏஜ். அப்போ வந்து ஸ்கிரிப்டை பற்றி அந்த எழுத்து இதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியாது. நேச்சர் ஆஃப் ஹியூமன் எவல்யூஷன். இயர்லி ஹியூமன் வந்து என்ன பண்ணாங்கன்னா, காட்டிலேயே வாழ்ந்தாங்க, அனிமல்ஸ் கூடயே. அவங்க வந்து அந்த ஸ்டோனையே வந்து டூலாக யூஸ் பண்ணாங்க, அனிமல்ஸ்டேருந்து அவங்கள காப்பாற்றிக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் இல்லாமல் அந்த கிழங்கெல்லாம் தோண்டி எடுத்து சாப்பிட்றதுக்கு, அதுக்கும் வந்து அந்த ஸ்டோனை தான் அவங்க யூஸ் பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து என்னெல்லாம் கிடைச்சதோ அது எல்லாத்தையுமே அவங்க வந்து ராவாக சமைக்காமலே அப்படியே சாப்பிட்டாங்க. ஃப்ளஷ்ஷு, அப்புறம் கிழங்கு, இது எல்லாத்தையுமே அப்படியே சாப்பிட்டாங்க. டாக் தான் வந்து ஃபஸ்ட்டு அவங்க வளர்த்த அனிமல், அவங்க கூடவே வச்சுருந்தாங்க. வைல்டு அனிமல்ஸ் வந்து அந்த காட்டு விலங்குலாம் வந்து டாகு குறைக்கிறத பார்த்துட்டு பயந்து ஓடிச்சுங்க. அப்போ வந்து ஃபஸ்ட்டு பெட் அனிமலாக டாகை வளர்த்தாங்க. எங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கெல்லாம் வந்து டாகை கூட்டிகிட்டு போனாங்க. லேட்டர் ஹியூமன்ஸ் என்ன பண்ணாங்க, இந்த கால்நடை எல்லாமே வந்து கால்நடையோட பயன்பாடுலாம் அவங்களுக்கு தெரிஞ்சது. அதே மாதிரி கொஞ்சம் கிரைன்ஸ்லாம் வந்து ஆத்தங்கரையில் முளைஞ்சிருக்கிறத பார்த்தாங்க. அதை எடுத்து சாப்பிட்டு பார்க்கும்போது அது டேஸ்ட்டாக இருந்தது. அப்புறமே அதை சாப்பிட்டுட்டு பேர்ட்ஸ் எல்லாம் வந்து இறைக்கிறதெல்லாம் பார்த்தாங்க. அதே மாதிரி அந்த பயிர்லாம் வந்து அந்த சன்ஷைன்னாலையும் ரெயின்ஃபால் ஹெல்ப்ஃபுல்லையும் அது வந்து வளர்றதை அவங்க நோட்டீஸ் பண்ணாங்க. அதுலேருந்து அவங்க வந்து பயிர் வளர்க்குறது எப்படி அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. ஹியூமன்ஸ் நோட்டீஸ் ஃபாரஸ்ட் ஃபயர். ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃபாரஸ்ட் ஃபயர்லாம் ஆகிறத வந்து அவங்க நோட்டீஸ் பண்ணுறாங்க. ஆரம்பத்தில் அந்த ஃபயரை பார்த்து அவங்க பயந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபயரில் வந்து சில அனிமல்ஸ் வந்து இறந்துடுது. அந்த ஃப்ளஷ்ஷை எடுத்து, அந்த அனிமலோட ஃப்ளஷ் எடுத்து சாப்பிடும்போது அது வந்து டேஸ்ட் நல்லா இருக்குது. அப்புறமே வந்து அது குக் பண்ணி சாப்பிட்டா நல்லா இருக்குது, டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து அது மாதிரி குக் பண்ணி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஏர்லி மேன் வந்து குவார்ட்சைட் அப்படின்ற கல்லை யூஸ் பண்ணி, குவார்ட்சைட் எ டைப் ஆஃப் ஸ்டோன் ஃபார் மேக்கிங் டூல்ஸ் அண்ட் வெப்பன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு, வெப்பன்ஸாக ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து அந்த குவார்ட்சைட் கல்லை பயன்படுத்துகிறாங்க. அடுத்தது வந்து அந்த ஃப்ளின் ஸ்டோன், இந்த 2 கல்லை வச்சு அவங்க ஃபயரை வந்து மேக் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு. அடுத்து நொமேடிக் லைஃப் அப்படின்னா அந்த நாடோடி வாழ்க்கை. இது வந்து செகண்ட் கொஷினோட ஆன்சர். ஏர்லி ஹியூமன் வந்து இந்த பயிர் வளர்க்குறதுலாம் எப்படி அப்படின்னு தெரியல. அவங்க வந்து அப்படியே சுற்றி திரிஞ்சாங்க எல்லா இடத்துலையும். ஃபுட் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு போனாங்க. அது மாதிரி தண்ணிலாம் வந்து நேச்சுரல் சோர்ஸு, ஆறு, குளம், ஏரி, இது மாதிரி நேச்சுரலாக எங்கே தண்ணி இருக்கோ அந்த தண்ணியை அவங்க குடிச்சிட்டாங்க. அது மாதிரி இயற்கையில் என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டாங்க. அதுக்கு பேர் தான் வந்து நொமேடிக் லைஃப். தே ஓர் ஸ்கின்ஸ் ஆஃப் அனிமல்ஸ். அவங்க வந்து அனிமலோட ஸ்கின்னெல்லாம் வந்து ட்ரெஸ் மாதிரி போட்டுட்டாங்க. அதே மாதிரி இலை, மரப்பட்டை இதெல்லாம் வச்சு அவங்களோட பாடியை வந்து அவங்க கவர் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து குகையிலையும் மரப்பொந்துலையும் தான் வாழ்ந்தாங்க. அதோட இமேஜ் இங்கே இருக்குது. ஸ்டோன்ஸ் வேர் ஷார்பன்ட் அஸ் டூல்ஸ் பை தம். ஸ்டோன்ஸையே வந்து அவங்க நல்லா தீட்டி அதை ஒரு ஆயுதம் மாதிரி பயன்படுத்தினாங்க. அதே மாதிரி ஒரு கல்லை இன்னொரு கல்லோட தேய்ச்சி ஷேப் கொண்டு வந்தாங்க. அது வந்து எதுக்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, இந்த அனிமல்ஸ் எல்லாம் வந்து ஹண்ட் பண்ணுறதுக்கு, அப்புறம் வந்து ஃப்ளஷ் எல்லாம் குத்தி கிழிக்கிறதுக்கு, இதுக்கெலாம் வந்து அவங்க யூஸ் பண்ணாங்க. இது வந்து தேர்ட் கொஷினோட ஆன்சர் கொடுத்துருக்காங்க. மார்க் பண்ணியிருக்கிறது தேர்ட் கொஷின் ஆன்சர். நியோலித்திக் ஏஜ் அப்படின்றத பற்றி கேட்டிருக்காங்க. அவங்க வந்து என்ன வந்து யூஸ் பண்ணாங்கன்னா, போன்ஸ், ஹார்ன்ஸ், ஸ்டோன், ஸ்கின், பிரான்ச்சஸ் ஆஃப் ட்ரீஸ் இதெல்லாம் வந்து வெப்பன்ஸாக அவங்க யூஸ் பண்ணாங்க. திஸ் ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட் இன் ஹிஸ்ட்ரி வாஸ் கால்ட் நியூ ஸ்டோன் ஏஜ். புதிய கற்காலம் அப்படி இல்லைன்னா நியோலித்திக் ஏஜ் அப்படின்னு பேர். தேர்ட் கொஷினோட ஆன்சர். அடுத்தது ஸ்டோன் ஏஜ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸ்டோன் ஏஜோட கிளாசிஃபிகேஷன் வந்து ஒரு கொஷின். ரோமன் லெட்டர் 4ல் ஃபர்ஸ்ட் கொஷினோட ஆன்சர். இது ஜஸ்ட்டு இந்த ஹெட்டிங்கை மட்டும் நீங்கள் எழுதினாலே போதும். பேலியோலித்திக் ஏஜ், ஓல்டு ஸ்டோன் ஏஜ் ஆர் பேலியோலித்திக் ஏஜ். அடுத்தது மீசோலித்திக் ஏஜ் ஆர் மிடில் ஸ்டோன் ஏஜ். அடுத்தது நியோலித்திக் ஏஜ் ஆர் நியூ ஸ்டோன் ஏஜ். இது 3 பாயிண்ட்டையும் நீங்கள் ரோமன் லெட்டர் 4ல் ஃபர்ஸ்ட் கொஷினோட ஆன்சருக்கு எழுதலாம். ஏர்லி ஹியூமன்ஸ் யூஸ்ட் வெப்பன்ஸ் டு ப்ரொடெக்ட் தெம்செல்ஸ் ஃப்ரம் அனிமல்ஸ். அவங்க வந்து அந்த வெப்பன்ஸை எதுக்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, அனிமல்ஸ்லேருந்து அவங்கள காப்பாற்றிக்கிறதுக்கு யூஸ் பண்ணாங்க. அதே மாதிரி நைட் டைமில் அவங்களோட பாத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு டார்ச்சஸ், அந்த ராந்தல்லாம் யூஸ் பண்ணாங்க. அதே மாதிரி அவங்க இருந்த குகையில் வந்து அவங்க என்னத்தை பார்த்தாங்களோ, டெய்லி லைஃப்பில் என்னத்தை பார்த்தாங்களோ அதை வந்து வரைஞ்சி வச்சாங்க குகையோட செவரில். ஸ்டோன் வீல்ஸ். ஃபஸ்ட்டு ஸ்டோன் வந்து அந்த மவுண்டெயின்லேருந்து ரோல் ஆகி வரும்போது அது ஒரு ஷேப், ஒரு ரவுண்டு ஷேப் அதுக்கு கிடச்சிருது. அதை வந்து ஹியூமன் வந்து அப்சர்வ் பண்ணி வீலை வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறாங்க. இதுதான் வந்து
ஃபர்ஸ்ட் வந்து வீல் வந்து ஸ்டோனில் தான் இருக்குது, அதுக்கப்புறம் தான் வுட்டுக்கு மாற்றுறாங்க. வீல் தான் வந்து ஃபர்ஸ்ட் சயின்டிஃபிக் இன்வென்ஷன் ஆஃப் எ மேன். The period which has written documents is called historical period. டாக்குமெண்ட்ஸ்லாம் எந்த பீரியடுக்கு கிடைக்குதோ இருக்குதோ அதை தான் நம்ம வந்து ஹிஸ்டாரிக்கல் பீரியட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த டாக்குமெண்ட்ஸை வச்சு அவங்களோட லைஃப் ஸ்டைல், அடுத்தது வந்து ஈவெண்ட்ஸ், அவங்களோட எந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிட்டாங்க, என்ன கல்ச்சரை ஃபாலோ பண்ணாங்க, ஆர்ட், ஆர்கிடெக்சர், லிட்ரேச்சர், இது இதெல்லாம் பற்றி இந்த டாக்குமெண்ட்ஸ் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எந்த பீரியடை நம்மளால் டாக்குமெண்ட்ஸ் மூலயமா தெரிஞ்சுக்க முடியுதோ அதை தான் ஹிஸ்டாரிக்கல் பீரியட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பாட்ரி. பாட்ரி வந்து 4th கொஷினோட ஆன்சர் இது. பாட்ரி வாஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் இன்வென்ஷன் பை ஹியூமன். கிரேட்டஸ்ட் இன்வென்ஷன் வந்து பாட்ரி. ஆனால் ஃபர்ஸ்ட் இன்வென்ஷன் வந்து வீல். த பேக்டு பாட் வாஸ் ஸ்ட்ராங் அண்ட் லுக்டு பியூட்டிஃபுல். இந்த 2 பாயிண்ட் நீங்கள் வந்து 4th கொஷினுக்கு ஆன்சராக எழுதுங்க. ஸ்டோனேஜ் பீப்புள் மேட் ஆல் த ஹவுஸ் ஹோல்ட்ஸ் ஆர்டிகல்ஸ் பை தெம்செல்ஸ். அவங்க வீட்டுக்கு தேவையான ஜாமான் எல்லாத்தையுமே வந்து அவங்களே உருவாக்குனாங்க. ஸ்டோன் ஹவுசஸ்லாம் வந்து பில்ட் பண்ணாங்க. ரூஃப்ஸ் எல்லாம் வந்து குச்சிலாம் வச்சு மேக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் செவரல் இன்வென்ஷனுக்கு அப்புறம் ஒரே நிரந்தரமாக ஒரு இடத்துல வாழ ஹியூமன்ஸ் ஆரம்பித்தாங்க. அடுத்தது அக்ரிகல்ச்சர்ன்ற டாபிக் கொடுத்துருக்காங்க. அக்ரிகல்ச்சர் வந்து இம்பார்ட்டன்ட் ஆக்டிவிட்டி இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன்ஸ். அவங்க வந்து பயிர் பண்ணலாம் ஆரம்பித்தாங்க, விவசாயம் பண்ண ஆரம்பித்தாங்க, விதைச்சாங்க, அதுக்கப்புறம் வந்து அதை அறுவடை பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து அந்த ஆத்தங்கரையில் வாழறது வந்து கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா பயிர் வளர்க்கலாம், தண்ணி வந்து அங்கே தான் கிடைக்கும், அதே மாதிரி சாயிலும் வந்து நியூட்ரியன்ட் ரிச்சாக இருக்கும். மியூசியம்னா என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்கே. மியூசியம்ன்றது வந்து பிளேஸ் வேர் ஆர்கியாலஜிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ் விச் வேர் யூஸ்டு பை அவர் ஆன்செஸ்டர்ஸ் ஆர் ப்ரெசர்வ்டு. நம்ம ஆன்செஸ்டர் யூஸ் பண்ண பொருளை நம்ம ப்ரெசர்வ் பண்ணி வைக்கிற இடம் தான் மியூசியம். இது வந்து அவங்களோட லைஃப்பை பற்றின இன்ஃபர்மேஷனை நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. அதனால் நம்ம வந்து என்னென்னலாம் நம்ம பாஸ்ட்டில் கிடைச்ச திங்ஸ் இருக்குதோ அதெல்லாம் நம்ம வந்து ப்ரெசர்வ் பண்ணி வைக்கணும். ப்ராக்ரஸ் இன் மேன்ஸ் லைஃப். மேன், ஃபேமிலி, சொசைட்டி, கம்யூனிட்டி, அட்மினிஸ்ட்ரேஷன். இது வந்து அந்த பழங்கால பொருட்கள், அந்த தொல்லியல் துறையில் வந்து அகழாய்வு பண்ணி எடுத்த திங்ஸை வந்து காமிச்சிருக்காங்க. அதில் என்னென்னா பியூரியல் பாட்டு, அந்த இறந்துட்டாங்க அப்படின்னா ஒரு பானைக்குள்ளே வச்சு அதை அப்படியே வச்சு புதைக்கிறது, அதை பற்றி கொடுத்துருக்காங்க. காக்கோலித்திக் ஏஜ். இது வந்து ரோமன் லெட்டர் 4ல் 2nd கொஷினோட ஆன்சர். அட் த எண்ட் ஆஃப் நியூ ஸ்டோன் ஏஜ் காப்பர் வாஸ் இன்வென்டட். புதிய கற்காலம், நியூ ஸ்டோன் ஏஜுக்கு அந்த டைம் முடிகிறப்போ வந்து காப்பரை ஃபஸ்ட்டு இன்வென்ட் பண்ணுறாங்க. இன் திஸ் ஏஜ் போத் ஸ்டோன் அண்ட் காப்பர் வேர் யூஸ்டு. அப்போ அந்த டைமில் வந்து ஸ்டோனும் யூஸ் பண்ணுறாங்க, காப்பரையும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதை தான் வந்து சால்கோலித்திக் ஏஜ் அப்படின்னு சொல்கிறோம். பிரான்ஸ் வாஸ் ப்ரொடியூஸ்ட் வென். பிரான்ஸ் வந்து எப்படி தயாரிப்பாங்க அப்படின்னா காப்பர், சிங்க், டின், இந்த 3ஓட மிக்சர் தான் வந்து பிரான்ஸ். பீரியட் பீப்புள் மேட் டூல்ஸ் ஃப்ரம் பிரான்ஸ் வாஸ் கால்டு. டூல்ஸ் எல்லாம் வந்து பிரான்ஸ்லேயே, அவங்க பித்தளையிலே ரெடி பண்ண டைமை தான் வந்து பிரான்ஸ் ஏஜ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது அயன் ஏஜை பற்றியும் அதே கொஷினில் கேட்டிருப்பாங்க. சால்கோலித்திக் ஏஜ் அப்புறம் அயன் ஏஜ் ரெண்டுத்தையுமே கேட்டிருப்பாங்க. 4th கொஷின் 4th ரோமன் லெட்டரில் 2nd கொஷின். அதுக்கு இதை நீங்கள் மார்க் பண்ணியிருக்கிறத எழுதணும். ஆஃப்டர் திஸ் ஹியூமன்ஸ் டிஸ்கவர்ட் அயன் அண்ட் ஸ்டார்டட் யூஸிங் அயன் டூல்ஸ் அண்ட் வெப்பன்ஸ். திஸ் ஏஜ் வாஸ் கால்ட் அயன் ஏஜ். அயனை வச்சு எப்போ டூல்ஸ்லாம் ரெடி பண்ண ஆரம்பித்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்களோ அதை தான் நம்ம வந்து இரும்பு காலம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த டைமில் வந்து ஹவுஸ் ஹோல்டு ஆர்டிக்கல், அக்ரிகல்ச்சுரல் டூல், இது எல்லாமே வந்து அயன்லே ரெடி பண்ணுறாங்க. ரைட் த நேம்ஸ் ஆஃப் த அயன் டூல்ஸ் இன் யுவர் ஹோம். சிக்கிள், ஸ்பேட், நைஃப், ஆக்ஸ். ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கேவேஷன்ஸ். இதில் வந்து 5th கொஷினோட ஆன்சர் இருக்குது. அது இந்த 3 பிளேஸ் மட்டும்தான். ஆதிச்சநல்லூர், அரிக்கமேடு, கீழடி, இது மட்டும்தான் ஆன்சர். Coins, potsherds, metal objects and so on are dug out from the archaeological sites. நம்ம அந்த ஆர்கியாலஜிக்கல் சைட்டில் என்னென்னலாம் கிடைக்கிது, காயின் கிடைக்கிது, அந்த உடஞ்ச பானை இதெல்லாம் கிடைக்கிது, மெட்டல்ஸ் அவங்க யூஸ் பண்ணது இதெல்லாம் வந்து தோண்டி எடுக்கிறாங்க. அதெல்லாம் வந்து மியூசியத்தில் ப்ரெசர்வ் பண்ணுறாங்க. அது மாதிரி தமிழ்நாட்டில் வந்து என்னென்ன பிளேஸ் அப்படின்னா ஆதிச்சநல்லூர், அரிக்கமேடு, அப்புறம் கீழடி, இதெல்லாம் வந்து முக்கியமான சைட்டு. இதில் அரிக்கமேடு வந்து பாண்டிச்சேரியில் இருக்குது, கீழடி சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, ஆதிச்சநல்லூர் ஐ திங்க் தூத்துக்குடியில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆர் சச் சைட்ஸ் வேர் த ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ்டு பை த பீப்புள் ஆஃப் த பாஸ்ட் ஆர் எக்ஸ்கேவேட்டட். இன்னும் வந்து ரிசர்ச் வந்து இந்த சைட்லலாம் போய்கிட்டு இருக்கு. இஃப் யூ கம் அக்ராஸ் எனி ஓல்டு, ஏதாவது பழைய பொருட்கள் இதெல்லாம் வந்து கிடைச்சிது அப்படின்னா அதை நீங்கள் கலெக்ட் பண்ணி ப்ரெசர்வ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இது வந்து ஸ்கிரிப்ட். இன்ஸ்கிரைப்ட் அபவுட் எ கிங்ஸ் ரூல். அந்த ராஜாவோட ஆட்சிலாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கல்லில் வந்து செதுக்கி வச்சதை தான் வந்து நம்ம கல்வெட்டு அப்படின்னு சொல்லுவோம். அதில் எங்கே இருக்கும் அப்படின்னா அந்த டெம்பிள் சவர்லலாம் வந்து இருக்கும். க்ளாசரி
ஆர்டிகல்ஸ் மேட் பை ஏர்லி ஹியூமன்ஸ், அதை தான் வந்து ஆர்டிஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸ்கேவேட் அப்படின்னா தோண்டி எடுக்கிறது, டிக் அவுட். பாட்ஷர்ட்ஸ்னால் broken pottery fragments. ரீகேப் கொடுத்துருக்காங்க. The Stone Age is the period in which stones were used as weapons. ஸ்டோன்ஸை வந்து வெப்பனாக யூஸ் பண்ண பீரியட் தான் நம்ம ஸ்டோன் ஏஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்டோன் ஏஜ் வந்து 3 சப்டிவிஷன் இருக்குது. பேலியோலித்திக் ஏஜ், மெசோலித்திக் ஏஜ், நியோலித்திக் ஏஜ். அடுத்து எவாலுவேஷன். சூஸ் அ பெஸ்ட் ஆன்சர். பேலியோலித்திக் ஹியூமன்ஸ் wore leaves and skin of animals. Dog was the first pet animal of man. What was the first metal discovered by early human? காப்பர் தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க. Fill in the blanks. Early man lived in caves. The Stone Age is the period in which stones were used as weapons. Flintstone was used to produce fire. Wheel is the first scientific invention of man. At the end of New Stone Age, copper was invented. Answer the following. What is Stone Age? ஸ்டோனை வந்து வெப்பனாக யூஸ் பண்ண பீரியட் தான் ஸ்டோன் ஏஜ். இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஆன்சர் மார்க் பண்ணியிருப்போம், பார்த்து படிங்க. அடுத்து தேர்ட் லெசன், குட் சிட்டிசன். Man is a social animal. Human beings are backward with senses. Human beings think and act using their senses. அவங்க வந்து ஃப்ரீயாக பிறந்திருந்தாலும் ஹியூமன் பீயிங் வந்து சோஷியல் வெப்பில் பவுண்டாகி தான் இருக்காங்க. அவங்க வந்து தனியாக ஹியூமன் பீயிங்கால் வாழ முடியாது. சோஷியல் அண்ட் எமோஷ்னல் சப்போர்ட் வந்து ஹியூமனுக்கு தேவை. அவங்க வந்து சொசைட்டியில் வாழுவாங்க. அதுக்கு சில குட் வேல்யூஸை வந்து டெவலப் பண்ணிக்கணும். We are born with few values and rights. These values are further polished in educational institutions. எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனோட எய்மே வந்து ஒரு பர்சனை வந்து வேல்யூபிள் ஹியூமன் பீயிங்காக மாற்றுறது தான். இங்கே வந்து ஹெல்பிங் சம்ஒன், வாட்டரிங் எ சாப்ளிங், சல்யூட், ஹெல்பிங் கிராண்ட் பேரண்ட்ஸ், கார்டனிங், பேம்பரிங் பெட் அனிமல், இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. குட் வேல்யூஸ். Good values are the qualities of a person that keep the society running. இந்த குவாலிட்டிஸ் வந்து நம்ம எல்லாராலையுமே டெவலப் பண்ணிக்க முடியும். சிவிக்ன்றது வந்து பீப்புள், சிவிலியன், சிட்டிசன், இது கூட ரிலேட்டான வார்த்தை தான் சிவிக். People should live together in unity. Despite all the disparities, living together in harmony is a significant value. நம்மள்ட்ட எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் நம்ம எல்லாம் ஒற்றுமையாக வாழணும் அப்படின்றது தான் முக்கியம். அதே மாதிரி மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. There should be no disparity among people and all are one. Today's children தான் வந்து டுமாரோ சிட்டிசனாக மாறுவாங்க. அப்போ வந்து மாரல் அண்ட் குட் வேல்யூஸ் வந்து அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். குட் வேல்யூஸ் அப்படின்னா அதில் கேட்டகரிஸ் இருக்குது. பர்சனல் வேல்யூஸ், கல்ச்சுரல் வேல்யூஸ், சோஷியல் வேல்யூஸ், டிசிப்ளினரி வேல்யூஸ், கான்ஸ்டியூஷனல் வேல்யூஸ், இப்படி இருக்குது. இங்கே வந்து விவேகானந்தர் சொன்ன கோட்ஸ் இருக்குது. வேர்ல்ட் சர்வீவ்ஸ் ஆன் மாராலிட்டி, செல்ஃபிஷ்னஸ் இஸ் இம்மாரல் அண்ட் செல்ஃப்லெஸ்னஸ் இஸ் மாரல். இது வந்து விவேகானந்தர் சொல்லியிருக்காரு. வாட் இஸ் யுவர் மதர் டங்? தமிழ். ஹானஸ்டி இஸ் த பெஸ்ட் பாலிசி. மெயின் ஃபுட் ஆஃப் நார்த் இந்தியாவில் வந்து வீட், சவுத் இந்தியாவில் ரைஸ். உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் எத்தனைன்றதை இங்கே 5th கொஷனுக்கு ஆன்சராக போடுங்க. பர்சனல் வேல்யூஸ், இது வந்து 2nd கொஷினோட ஆன்சர். பர்சனல் வேல்யூவோட பாயிண்ட் என்னென்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க கொஷினில். ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்குமே பர்சனல் வேல்யூன்றது வந்து பேசிக்கான வேல்யூ. இது சில பர்சனல் வேல்யூ என்னென்ன அப்படின்னா லவ், மர்சி, ஜெனரோசிட்டி, ஹானஸ்டி, ட்ரூத், ஃப்ரெண்ட்ஷிப், ஹாஸ்பிட்டாலிட்டி, பீஸ், டாலரன்ஸ், ஃபெய்த், இது எல்லாம் தான். அடுத்து fill in the blanks. We show love to all living beings, help the poor with generosity, honesty is the best policy, the best relationship is friendship, we show hospitality to our guests, we show mercy to those who suffer, always speak the truth, we must maintain peace in public. Grow trees to get rainfall, union is strength. Cultural values, இது வந்து 3rd கொஷினோட ஆன்சர். Becoming well mannered and cultured is an essence of the society, irrespective of language. நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் இருக்குது ஒரு கண்ட்ரிலே, அடுத்தது வந்து டிஃப்ரெண்ட் ரிலீஜன் இருக்குது, இருந்தாலுமே வந்து ஒன்றா தான் வாழறோம். அதுதான் வந்து கல்ச்சுரல் வேல்யூ. We all are humans, we must live together as brother சிஸ்டராக எல்லாருமே வந்து ஒத்துமையாக வாழணும். இங்கே 3 ரிலீஜியனோட டெம்பிள் கொடுத்துருக்காங்க. சோஷியல் வேல்யூஸ், இது வந்து 4th கொஷினோட ஆன்சர். ஹவு ஷுட் யூ பிஹேவ் இன் பப்ளிக் பிளேசஸ்? பப்ளிக் பிளேசஸில் எப்படி பிஹேவ் பண்ணணும்?
குட் வேல்யூஸ்லாம் எதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மெயின்டைன் குட் ரிலேஷன் வித் பீப்புள், பெரியவங்களை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும், நேச்சரை ப்ரொடெக்ட் பண்ணணும், பி டாலரண்ட், ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணணும். அடுத்து டிசிப்ளினரி வேல்யூஸ். இந்த எல்லா வேல்யூஸுமே கொஷினில் கேட்டாங்க, ஒரு கொஷின். இது வந்து 5th கொஷின், டிசிப்ளினரி வேல்யூஸ்ன்றது. டிசிப்ளினரி வேல்யூஸ் ஆர் பஞ்சுவாலிட்டி, இன்வால்வ்மெண்ட், ட்ரீட்டிங் எவ்ரி ஒன் அஸ் ஈக்குவல், டூயிங் ஒர்க் ஆன் டைம், ஹோல்டிங் மாரல்ஸ், டிஸ்சார்ஜிங் டியூட்டிஸ் வித்தவுட் ஃபெயில். இதெல்லாம் தான் வந்து டிசிப்ளினரி வேல்யூஸ். சர்க்கிள் த குட் வேல்யூஸ் கிவன் அபவ். இங்கே வந்து பஞ்சுவாலிட்டி, ஜெனரோசிட்டி, லவ், இன்வால்வ்மெண்ட் இதெல்லாம் வந்து சர்க்கிள் பண்ணுங்கள் நீங்கள். அடுத்து இங்கே சிட்டிசன் கொடுத்துருக்காங்க. சிட்டிசன்றது வந்து ஒரு கண்ட்ரியில் இருக்கிற ஒரு மெம்பர் தான் சிட்டிசன். அங்கே இருக்கிற ரைட்ஸை வந்து அவங்க வந்து என்ஜாய் பண்ணலாம். அதே மாதிரி அங்கே என்னென்ன ரைட்ஸ் இருக்குன்னா, ரைட் டு லிவ், ரைட் டு எஜுகேஷன், ரைட் டு ஓட், ரைட் டு ஒர்க் அண்ட் ரிசைட் எனிவேர் இந்த கண்ட்ரி. அந்த கண்ட்ரியில் எங்கே வேணாலும் அவங்க வசிக்கக்கூடிய உரிமை அவங்களுக்கு இருக்குது. அதுக்கு பேர் தான் சிட்டிசன். கான்ஸ்டியூஷனல் வேல்யூஸ். இது வந்து ரோமன் லெட்டர் 4ல் ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை வந்து பாதுகாக்கணும், யூனிட்டி இன்டிகிரிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணணும், டெவலப் சயின்டிஃபிக் ஆட்டிடியூட், ப்ரொடெக்ட் நேச்சுரல் ரிசோர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணணும், என்விரான்மெண்ட்டை கேர் பண்ணணும், நேஷ்னல் சிம்பிள்ஸ்க்கு வந்து ஹானர் பண்ணணும். அடுத்து ரெஸ்பெக்ட் மார்ட்ரிஸ் அண்ட் தேர் சாக்ரிஃபைசஸ், ப்ரெசர்வ் அவர் கல்ச்சுரல் வேல்யூஸ் அண்ட் ஹெரிட்டேஜ். அதே மாதிரி பேட்ரியாட்டிசத்தை டெவலப் பண்ணணும். இங்கே எது பண்ணக்கூடாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டு நாட் வயலேட் த ரூல்ஸ், டு நாட் ஸ்பிட் அண்ட் டப் கார்பேஜ் இன் பப்ளிக் பிளேசஸ், லேண்டு வாட்டர்லாம் வந்து பொல்யூட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஓல்டு ஆப்ஜெக்டை வந்து தெருவில் நம்ம கொளுத்தக்கூடாது. குட் கண்டக்ட் அண்ட் மாரல் சயின்ஸ் ஆர் நத்திங் பட் சிவிக் வேல்யூஸ். மேட்ச் த ஃபாலோயிங். இங்கே வந்து அப்துல் கலாம் சார் கொடுத்துருக்காங்க. அவர் வந்து சயின்டிஃபிக் ஆட்டிடியூட் அப்படின்றதோட மேட்ச் பண்ணணும். மதர் தெரசா வந்து பீஸ், நேஷ்னல் ஃப்ளாக்ன்றது வந்து நேஷ்னல் சிம்பிள், பஸ்ன்றது பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, ட்ரீன்றது என்விரான்மெண்ட். இதுக்கெலாம் நீங்கள் மேட்ச் பண்ணுங்கள். சிட்டிசன்ஷிப் கொடுத்துருக்காங்க. சிட்டிசன்ஷிப்ன்றது வந்து ரைட் டு லிவ் இன் எ பெஸ்ட் வே ஆஸ் எ சிவிலியன். திஸ் இன்க்ளூட்ஸ் அஸ். அது என்னன்னா அந்த கவர்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ்லையும் இன்வால்வ் பண்ணுறது, பார்ட்டிசிபேஷனையும் தான் சொல்லுது சிட்டிசன்ஷிப் அப்படின்றது. அடுத்து ஃபேக்டர்ஸ் தட் என்ரிச் குட் வேல்யூஸ். இது வந்து ரோமன் லெட்டர் 4ல் செகண்ட் கொஷினோட ஆன்சர். லிட்ரஸி, அவேர்னஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட், ட்ரை ஹார்ட் டில் சக்ஸஸ், எவாலுவேட் ஆன் ஒன் செல்ஃப், அக்செப்டன்ஸ், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். இதெல்லாம் வந்து குட் வேல்யூஸை வளர்த்துக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. அடுத்து ஹைஜீன் இஸ் த மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பார்ட் ஆஃப் த குட் வேல்யூஸ். சுத்தமாக இருக்கிறதும் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, மார்னிங்கில் வேக்கப் பண்ணணும், ப்ரஷ் பண்ணணும், குளிக்கணும், சுத்தமான ட்ரெஸ்ஸை போடணும், ஸ்லிப்பர் இல்லை ஷூ ஏதாவது ஒன்று நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ அதை யூஸ் பண்ணணும், ஹேர் ட்ரிம் பண்ணணும், நெயிலை கட் பண்ணணும், அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு முன்னாடி அப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் ஹேண்ட் வாஷ் பண்ணணும். இதெல்லாம் வந்து டெய்லி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது கிளாசரி கொடுத்துருக்காங்க. ஆஃபர் அப்படின்னா கிவ், ப்ரிசர்வ்னா ப்ரொடெக்ட், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படின்றது பிலீஃப் இன் ஒன் செல்ஃப். ரீகேப்பிங் இருக்குது. குட் வேல்யூஸ் ஆர் டெவலப்டு பை ப்ராக்டிஸிங் தெம். குட் வேல்யூஸ் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி டெவலப் பண்ண முடியும். ஆனஸ்டின்றது பெஸ்ட் பாலிசி. குட் வேல்யூஸ் வந்து 4 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. பர்சனல் வேல்யூஸ், கல்ச்சுரல் வேல்யூஸ், சோஷியல் வேல்யூஸ், டிசிப்ளினரி வேல்யூஸ். அடுத்து எவாலுவேஷன். Fill in the blanks. Man is a social animal. The word civic means citizen of a nation. The aim of education is to change a person into a valuable human being. Personal value is the basic value for every individual. Always be punctual in discharging duty. அடுத்து match the following. Personal valueன்றது வந்து honesty, cultural value harmony, disciplinary value punctuality, social value tolerance, unemployment affecting factor. அடுத்து answer the following. Define the term citizen. List out any 5 personal values. இது எல்லாமே வந்து ஆன்சர் மார்க் பண்ணியிருப்பேன், படிங்க. நெக்ஸ்ட்டு 4th யூனிட் அட்மாஸ்பியர். இங்கே வந்து ஃபஸ்ட்டு பயோஸ்பியர் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. பயோஸ்பியர் அப்படின்றது வந்து லித்தோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர், அட்மாஸ்பியர் இது எல்லாம் சேர்ந்தது தான் பயோஸ்பியர். பயோஸ்பியர்னா உயிர்கோளம் அப்படின்னு சொல்லுவோம், உயிர்கள் வாழற இடம் பயோஸ்பியர். லித்தோஸ்பியர் அப்படின்னா லேண்டு, ஹைட்ரோனா தண்ணி, அட்மாஸ்பியர்னா ஏர், பயோஸ்பியர்னா லைஃப் ஆன் எர்த். இது வந்து இமேஜ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, எல்லாமே பயோஸ்பியர்ன்றது அந்த
உயிர் இருக்கிறதெல்லாம் பயோஸ்பியர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி சாயில், ராக் இதெல்லாம் வந்து லித்தோஸ்பியர், ஐஸ், வாட்டர் இதெல்லாம் ஹைட்ரோஸ்பியர், ஏர் வந்து அட்மாஸ்பியர். ஃபஸ்ட்டு அட்மாஸ்பியர் கொடுத்துருக்காங்க. அட்மாஸ்பியர்ன்றது வந்து நம்ம எர்த்தை சுற்றி என்வலப்பாக இருக்கிறது தான் அட்மாஸ்பியர். வெதர் இஸ் எ டே-டு-டே கண்டிஷன் ஆஃப் அட்மாஸ்பியர் அட் எனி பிளேஸ் இன் ரிகார்ட் டு டெம்பரேச்சர். வெதர்ன்றது வந்து டெய்லி மெட்ரியாலஜிக்கல் ஆக்டிவிட்டி தான் வெதர். அதே வந்து 30 இயர் ஆவரேஜ் தான் கிளைமேட் அப்படின்னு சொல்லுவோம். வெதர்ன்றது அன்னன்னைக்கு என்ன நடக்குது, டெம்பரேச்சர் எப்படி இருக்குது, ப்ரெஷர் எப்படி இருக்குது, விண்ட் எப்படி இருக்குது, ஹியூமிடிட்டி, ரெயின்ஃபால் இதெல்லாம் பற்றி அன்னைய தினம் என்ன கண்டிஷன்றது சொல்கிறது வெதர். இதே வந்து ரொம்ப பெரிய இடத்துக்கு 30 இயர் ஆவரேஜ் தான் கிளைமேட் அப்படின்னு சொல்லுவோம். வெதரோட ஆவரேஜ் தான் கிளைமேட் அப்படின்னு சொல்லுவோம். காம்போசிஷன் ஆஃப் ஏரில் வந்து 21% ஆக்சிஜன் இருக்குது, நைட்ரஜன் வந்து 78% இருக்குது, அதர் கேஸஸ் வந்து 1% இருக்குது. அந்த அதர் கேஸஸ் என்னென்ன அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு, ஓசோன், ஆர்கான், நியான், ஹீலியம், ஹைட்ரஜன், கிரிப்டான், செனான், மீத்தேன் இதெல்லாம் வந்து அந்த 1%லே இருக்குது. அட்மாஸ்பிரிக் லேயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து இது வந்து செகண்ட் கொஷினோட ஆன்சர் இதில் ஒன்று இருக்குது. 5 லேயரோட நேம் மட்டும் செகண்ட் கொஷினோட ஆன்சர். We know that the gravitational force increases near the earth and decreases as we go higher. கிராவிட்டி, எர்த்தோட கிராவிட்டி வந்து எர்த்து கிட்ட இருக்கும்போது அதிகமாகும், எர்த்தை விட்டு ஹைட்டு மேலே ஏற ஏற கிராவிட்டி வந்து குறையும். அதனால் வந்து ஏரோட டென்சிட்டியும் வந்து டிஃபர் ஆகும். அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து 5 லேயர்ஸாக பிரிச்சிருக்காங்க அட்மாஸ்பியரை. ஃபஸ்ட்டு லேயர் கீழே இருக்கிற லேயர் வந்து ட்ரோபோஸ்பியர், அதுக்கு அடுத்தது ஸ்ட்ராட்டோஸ்பியர், அதுக்கு மேலே தேர்ட் ஒன்றா இருக்கிறது மீசோஸ்பியர், ஃபோர்த் ஒன் தெர்மோஸ்பியர், ஃபிஃப்த் ஒன் எக்ஸோஸ்பியர். எல்லா வெதர் சேஞ்சஸுமே வந்து கீழே லேயர் ட்ரோபோஸ்பியர் இருக்கீங்களா, இதில் தான் வந்து அந்த ரெயின், தண்டரிங், லைட்டனிங் இது எல்லாமே வந்து வெதர் சேஞ்சஸ் எல்லாமே ட்ரோபோஸ்பியரில் தான் இருக்கும். த ஸ்டடி ஆஃப் வெதர் இஸ் கால்ட் மெட்டீரியாலஜி. இதெல்லாம் பற்றி இந்த அட்மாஸ்பியர் பற்றி வெதரை பற்றி படிக்கிறது வந்து அந்த ஸ்டடிக்கு பேர் மெட்டீரியாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. த வேர்ட் கிளைமேட் இஸ் டிரைவ்டு ஃப்ரம் த க்ரீக் வேர்டு. கிளைமான்ற க்ரீக் வேர்டில் தான் கிளைமேட்டுன்ற வேர்டை டிரைவ் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து அட்மாஸ்பிரிக் லேயர்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே ஃபஸ்ட் இருக்கிறது வந்து ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், தெர்மோஸ்பியர், எக்ஸோஸ்பியர். வேர்ல்டு மீட்டராலஜிக்கல் டே வந்து March 23, வேர்ல்டு ஓசோன் டே September 16. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுற யூனிட் கொடுத்துருக்காங்க. ஃபாரன்ஹீட், செல்சியஸ், கெல்வின் இது எல்லாமே வந்து டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுற யூனிட் தான். சோலார் ரேடியேஷன். The sun is the only source of light to all the planets in the solar system. நம்ம சோலார் சிஸ்டத்தில் சன்லேருந்து தான் எல்லா பிளானட்டுக்குமே வந்து லைட் எனர்ஜி கிடைக்கிது. The land, water and air in our planet receives heat from the sun. எர்த்து வந்து ஹீட் எனர்ஜி வந்து சன்லேருந்து ரிசீவ் பண்ணுது, ரேடியேஷன் ஃபார்மேட்டில் ரிசீவ் பண்ணுது. அதை தான் வந்து சோலார் ரேடியேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே வந்து க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. சன்லைட் ஃபாலிங் ஆன் த எர்த் இஸ் ரிஃப்ளெக்டட். சில கேஸ் வந்து அந்த ஹீட்டை வந்து அப்படியே ட்ராப் பண்ணி வைக்கும். அது வந்து என்னென்னா CO2, CFC இதெல்லாம் வந்து ட்ராப் பண்ணி வைக்கும், ஹீட்டை வந்து அதிகமாக்கும். அதை தான் வந்து எர்த்து வந்து வார்ம் ஆகும். இதை தான் வந்து க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். எலமெண்ட்ஸ் ஆஃப் கிளைமேட்டோட எலமெண்ட்ஸ் வந்து டெம்பரேச்சர், ப்ரெஷர், விண்ட், கிளவுட்ஸ், ரெயின்ஃபால் இதெல்லாம் தான் வந்து கிளைமேட்டோட எலமெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து இதில் டெம்பரேச்சரை பற்றி கொடுக்குறாங்க. லேண்ட் கண்டக்ஷன். லேண்டில் வந்து டெம்பரேச்சர் வந்து கண்டக்ஷன் ஃபார்மேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. வாட்டரில் கன்வெக்ஷன், அட்மாஸ்பியரில் டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன் மூலமா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. த எர்த் ஹேஸ் த கெப்பாசிட்டி டு ரிஃப்ளெக்ட் த சன்ஸ் ரேஸ். வர்ற சன் ரே வந்து கொஞ்சத்தை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணிடும், அகெயின் அட்மாஸ்பியருக்கே ரிஃப்ளெக்ட் பண்ணிடும். த டெம்பரேச்சர் இஸ் நாட் த சேம் எவ்ரிவேர். எல்லா இடத்துலையும் வந்து டெம்பரேச்சர் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. லேட் லாங்கை பேஸ் பண்ணி எவ்வளோ ஹைட்டு, அடுத்தது வந்து கடல்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கிறோம், அப்புறம் வந்து அந்த இடத்துல மவுண்டெயின் இருக்கா, இதெல்லாம் பேஸ் பண்ணி டெம்பரேச்சர் வந்து டிஃபர் ஆகும். ஒரு பிளேஸ்க்கு இன்னொரு பிளேஸ் டிஃபர் ஆகும். இமேஜினரி லைன் ஹரிசாண்டலாக, எர்த்தில் வந்து ஹரிசாண்டலாக வெஸ்ட் டு ஈஸ்ட் வந்து வரைகிற லைன் பேர் தான் வந்து லாட்டிடியூட் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஈஸ்ட் டு வெஸ்ட் வரைகிற இமேஜினரி லைன் தான் லாங்கிடியூட் அப்படின்னு சொல்லுவோம். லேட் லாங்கை வச்சு நம்ம ஒரு பிளேஸை வந்து கரெக்டாக லொக்கேட் பண்ண முடியும். ஹீட் சோன்ஸ் ஆஃப் த எர்த். இது வந்து குளோப் கொடுத்துருக்காங்க. இது வந்து டாரிட் சோன், டெம்பரேட் சோன், ஃப்ரிஜிட் சோன் 3 சோன் கொடுத்துருக்காங்க. Why does heat vary from morning to evening? It's because of the sun ray. அது வந்து டைரெக்டாக மேலேருந்து ஹிட் ஆகுதா இல்லை ஸ்லாண்டிங்காக ஹிட் ஆகுதா இதெல்லாம் பொறுத்து தான் சன் ரேஸ் வந்து டிஃபர் ஆகுது. The land is divided into various heat zones according to the fall of sun's rays and the surface of the earth.
டிராபிக் ஆஃப் கேன்சருக்கும் டிராபிக் ஆஃப் கேப்ரிகானுக்கும் இடையில இருக்கிற ரீஜனை தான் வந்து டிராபிக்கல் ஆர் டாரிட் ஜோன் அப்படின்னு சொல்கிறோம். அங்கே வந்து சன்ரே வந்து ஸ்ட்ரெயிட்டாக வெர்டிக்கலாக ஃபால் ஆகுது. அடுத்தது வந்து 23.5 டிகிரி நார்த்துலேருந்து 66.5 டிகிரி நார்த், அதே மாதிரி சவுத்தும் 23.5 டிகிரி நார்த் சவுத் வந்து என்ன ஜோன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா டெம்பரேட் ஜோன் சொல்கிறாங்க. இங்கே வந்து ஸ்லாண்டிங் ரேஸாக தான் சன்ரேஸ் வந்து கீழே விழுது, சாய்வாக, வெயில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அடுத்தது வந்து ஃப்ரிஜிட் ஜோன் அப்படின்னு சொல்கிறோம். அது எங்கே அப்படின்னா 66.5லேருந்து கீழே 90 வரையும், 90 சவுத்து 90 நார்த்து, இது ரெண்டுமே வந்து ஃப்ரிஜிட் ஜோன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து செகண்ட் பாயிண்ட் ப்ரெஷரை பற்றி கொடுத்துருக்காங்க. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது ப்ரெஷர் வந்து குறையுது, அதே மாதிரி டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகும்போது ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஆவரேஜ் ப்ரெஷர் வந்து சி லெவலில் வந்து 1013 மில்லி பார். இன்ஸ்ட்ருமெண்ட், இந்த ப்ரெஷரை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் பேரோமீட்டர். அடுத்து இங்கே அனிமோமீட்டர் கொடுத்துருக்காங்க. இது வந்து விண்டு ஸ்பீடை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி இங்கே விண்டு வேன் கொடுத்துருக்காங்க. இது வந்து விண்டு டைரக்ஷனை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற இன்ஸ்ட்ருமெண்ட்டு. தேர்ட் பாயிண்ட் விண்டை பற்றி கொடுத்துருக்காங்க. த ஏர் விச் மூவ்ஸ் ஹரிசாண்டலி ஃப்ரம் ஹை ப்ரெஷர் ஏரியா டு லோ ப்ரெஷர் ஏரியா இஸ் கால் விண்ட். ஹை ப்ரெஷர் ஏரியாவிலேருந்து லோ ப்ரெஷரை நோக்கி வீசுறது தான் விண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஏர் வந்து அப்படியே ஸ்பெசிஃபிக்காக ஒரே டைரக்ஷன்லலாம் மூவ் ஆகாது, பிளேஸ் வந்து அது டிஃபர் ஆகும். அது எதனாலன்னா எர்த் ரொட்டேஷன்னால அது டிஃபர் ஆகுது. விண்ட் எனர்ஜின்றது வந்து ரெனியூவபிள் எனர்ஜி. அதில் இருக்கிற அந்த டர்பைன் வந்து என்ன பண்ணுன்னா கைனட்டிக் எனர்ஜியை வந்து மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுது. அதே மாதிரி ஜெனரேட்டர் என்ன பண்ணுதுன்னா மெக்கானிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுது. இப்படி தான் அந்த விண்டு மில்லில் கரண்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இங்கே விண்டு மில்லோட இமேஜ் கொடுத்துருக்காங்க. லூ விண்டுன்றது வந்து இந்த ராஜஸ்தான் சைடில் அடிக்கிற அந்த புழுதி புயலுக்கு பேர் தான் லூ விண்ட் அப்படின்னு பேர். அது வந்து டஸ்ட்டாகவும் ஹாட்டாகவும் இருக்கும், ட்ரை சம்மரில் இருக்கும். நார்த் வெஸ்டர்ன் இந்தியா டூரிங் த மந்த், எந்த மந்தில் அப்படின்னா மேலேருந்து ஜூன் வரையும். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் விண்ட். அந்த டைப்ஸ் ஆஃப் விண்டு வந்து ரோமன் லெட்டர் 4ல் செகண்ட் கொஷினோட ஆன்சர். இது வந்து நீங்கள் ஹெட்டிங்கை மெயினாக எழுதணும். பிளானட்டரி விண்ட், மான்சூன் விண்ட் அப்படி எழுதணும். ஃபஸ்ட்டு வந்து பிளானட்டரி விண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து த்ரூ அவுட் த இயர் ஒரே டைரெக்ஷனில் அடிக்கிறது தான் பிளானட்டரி விண்ட். அடுத்தது மான்சூன் விண்ட் கொடுத்துருக்காங்க. மான்சூன் வந்து அரபிக் வேர்டு மயூசிம் அப்படின்றதுலேருந்து வந்து டெரைவ் பண்ணது தான் மான்சூன். அந்த மயூசிம்ன்றதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா சீசன் அப்படின்றது மீனிங். மான்சூன் வந்து சீசனல் விண்ட். டைப்ஸ் ஆஃப் மான்சூன் விண்ட் இன் இந்தியா. இந்தியாவில் வந்து 2 மான்சூன் இருக்குது. சவுத் வெஸ்ட் மான்சூன் விண்ட், நார்த் ஈஸ்ட் மான்சூன் விண்ட். இங்கே வந்து இந்த மான்சூன் டைமில் எடுத்த பிக்சர் கொடுத்துருக்காங்க. டைரக்ஷன் ஆஃப் சவுத் வெஸ்ட் மான்சூன் விண்ட், டைரக்ஷன் ஆஃப் நார்த் ஈஸ்ட் மான்சூன் விண்ட். இந்த விண்டு வந்து சவுத்து வெஸ்ட் சைடில் விண்டு போகுது, அதுதான் வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்படின்னு சொல்கிறோம். இதே நார்த் ஈஸ்ட்டில் பாருங்கள், நார்த்து ஈஸ்ட்லேருந்து கீழே வருது, அதுதான் வந்து நார்த் ஈஸ்ட் மான்சூன் விண்டு. சீ ப்ரீஸ் வந்து சீலேருந்து லேண்டுக்கு ஈவினிங் டைமில் அடிக்கிறது தான் சீ ப்ரீஸ். இங்கே சீ ப்ரீஸோட இமேஜ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது லேண்ட் ப்ரீஸ்ன்றது வந்து லேண்ட்லேருந்து கடலுக்கு நோக்கி வீசுகிற காற்று பேர் தான் லேண்ட் ப்ரீஸ். அது வந்து மார்னிங் டைமில் லேண்ட் ப்ரீஸோட இமேஜ் இது. அடுத்து லோக்கல் விண்ட் வந்து வெதரை வந்து அஃபெக்ட் பண்ணுது. வார்ம் லோக்கல் விண்ட் நார்த் வெஸ்ட் இந்தியா, அந்த லூன்றது வந்து வார்ம் லோக்கல் விண்டு. அதே மாதிரி கூல் லோக்கல் விண்ட் வந்து நார்வெஸ்டர்ஸ் அப்படின்னா நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் அடிக்கிற காற்று பேர் நார்வெஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம். இதே வந்து ராஜஸ்தான் சைடு அடிக்கிறது வந்து லூ அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது ஜெட் ஸ்ட்ரீம்ஸை பற்றி கொடுத்துருக்காங்க. ஏர் கரண்ட்ஸ் இந்த அப்பர் லேயர்ஸ் ஆஃப் த அட்மாஸ்பியர் இஸ் நோன் அஸ் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ். அப்பர் லேயரில் அடிக்கிற விண்டு தான் வந்து ஜெட் ஸ்ட்ரீம். அந்த விண்டோட பேர் தான் ஜெட் ஸ்ட்ரீம். இட் குட் டிட்டர்மைன் த அரைவல் அண்ட் டெபாச்சர் ஆஃப் மான்சூன் விண்ட்ஸ் இன் த இந்தியா. மான்சூன் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது, எப்போ முடியுது அப்படின்றதெல்லாம் வந்து இந்த ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் வந்து டிட்டர்மைன் பண்ணுது. அடுத்தது சைக்ளோனாலும் ஹரிக்கேன்னாலும் ஒன்று தான். சைக்ளோன் சேஞ்சஸ் இட்ஸ் பொசிஷன் அண்ட் டைரக்ஷன் வித் டைம் டு டைம். ஸ்பீட் ஆஃப் விண்ட் ஆல்சோ சேஞ்சஸ் வித் டைம். ஒவ்வொரு டைமுக்கு ஏற்ற மாதிரி அதோட டைரக்ஷன், ஸ்பீட் ரெண்டுமே வந்து சேஞ்ச் ஆகிட்டே போகும். சைக்ளோனை பொறுத்தவரை சைக்ளோன் வந்து அதிக மழையை கொடுக்கும். அடுத்து கிளவுட்ஸ் கொடுத்துருக்காங்க. கிளவுட்ஸ் வந்து லார்ஜ் கலெக்ஷன் ஆஃப் வெரி டினி ட்ராப்லெட்ஸ் ஆஃப் வாட்டர். ரொம்ப ஸ்மால் ட்ராப்லெட்ஸ் ஆஃப் வாட்டர் தான் வந்து கிளவுட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து 4 டைப்ஸ் இருக்குது. அது எப்படி அப்பியரன்ஸ் இருக்குது, அது எந்த ஹைட்டில் இருக்குன்றதை பேஸ் பண்ணி தான் அந்த 4 டைப்ஸ் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சிரஸ் கிளவுட், அடுத்தது ஸ்டேட்டஸ் கிளவுட், குமுலஸ் கிளவுட், நிம்பஸ் கிளவுட். ஃபர்ஸ்ட்டு சிரஸ் கிளவுடை பற்றி கொடுத்துருக்காங்க.
சிரஸ் கிளவுடோட இமேஜும் கொடுத்துருக்காங்க. சிரஸ் கிளவுட் வந்து சில்வர் கிரே ஃபிஷ் மாதிரி வெரி ஹை ஆல்டிடியூடில் இருக்கிறது தான் சிரஸ் கிளவுட். இது வந்து மழையை கொடுக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஸ்டேட்டஸ் கிளவுட். ஸ்டேட்டஸ் கிளவுட் வந்து கிரே கலரில் இருக்கும், நல்லா ஸ்ப்ரெட் அவுட் ஆகி இருக்கும், கொஞ்சம் மழையை கொடுக்கலாம் ஸ்டேட்டஸ் கிளவுட். அதேமாதிரி குமுலஸ் கிளவுட் வந்து லுக்ஸ் லைக் எப்படி இருக்கும், பஃபி ஒயிட் காட்டன், அந்த ஒயிட்டாக வெள்ளையாக பஞ்சு மாதிரி இருக்கிறது தான் குமுலஸ் கிளவுட் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து கன்வெக்ஷனல் ரெயின்ஃபாலை கொடுக்கும். இந்த வந்து ரெயின்ஃபால், இந்த இடி மின்னல் இது கூட வந்து அசோசியேட்டான கிளவுடு தான் குமுலஸ் கிளவுட். ஃபைனல் வந்து நிம்பஸ் கிளவுட், அந்த கருமேகங்கள் இருக்கு இல்லையா, அதை தான் நிம்பஸ் கிளவுட் அப்படின்னு சொல்கிறோம். இது கூட ஒரு தேர்ட் கொஸ்டினோட ஆன்சர் நிம்பஸ் கிளவுட் அப்படின்றது. நிம்பஸ் கிளவுட் அப்பியர்ஸ் அஸ் டார்க் ஆர் கிரே, ரொம்ப டார்க்காவோ இல்லை கிரே கலர்லேயோ இருக்கிறது தான் நிம்பஸ் கிளவுட். இது வந்து ஹெவி ரெயின்ஃபாலை கொடுக்கும். இதை வந்து வெர்டிகல் கிளவுட் அப்படின்னு சொல்லலாம், ரெயின் கிளவுடுன்னு சொல்லலாம் நிம்பஸ் கிளவுடுக்கு பேர். அடுத்து 5th ஒன் ரெயின்ஃபால். கண்டென்சேஷன் ஆஃப் த வாட்டர் வேப்பர் காசஸ் ரெயின்ஃபால். அந்த வாட்டர் வேப்பர் எல்லாம் கண்டென்ஸ்ட் ஆகி தான் ரெயின்ஃபாலாக கீழே விழுது. ரெயின் வாட்டர் மஸ்ட் பி சேவ்ட் அண்ட் நாட் பி வேஸ்டட். ரெயின் வாட்டரை வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால், இந்த சம்மர்லலாம் வந்து ஹை இன்சுலேஷன், அந்த ரேடியேஷன் அதிகமாக இருக்கும்போது இந்த தண்ணி, இந்த குளத்துல, அடுத்தது சீல, ஓஷனில், வெஜிடேஷன் இருக்கிற தண்ணிலாம் வந்து எவாப்ரேட் ஆகி மேலே போகும். அதனால் வந்து ஹெவி ரெயின்ஃபால் வந்து இடி மின்னலோட ஈவினிங் டைமில் கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும் பெய்யும், அந்த வெயில் அதிகமாக இருக்கிற டைமில். அதை தான் வந்து கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்லுவோம். The natural materials and living things including sunlight are called natural environment. Natural environment அப்படின்றது வந்து நேச்சுரலான மெட்டீரியல் எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணது தான். லிவிங் திங்ஸ், சன்லைட், இது எல்லாமே வந்து நேச்சுரலான மெட்டீரியல். அடுத்து ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால். இது வந்து 4th கொஸ்டினோட ஆன்சர். ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால்ன்றது வந்து when the moisture laden winds from the sea rises. சீலேருந்து அந்த மாய்ச்சரான ஏர் வந்து அபவ்ல ரைஸ் ஆகும் போகுது, அந்த மவுண்டெயினில் போகும்போது என்ன ஆகும்னா கூல் ஆகி அது வந்து ரெயின்ஃபாலை கொடுக்கும். இதே ஆப்போசிட் சைடோட மவுண்டெயினில் வந்து லீவர்ட் சைடு அப்படின்னு சொல்லுவோம், அங்கே வந்து மழை பெய்யாது, இல்லை கம்மியாக பெய்யும். சைக்ளோனிக் ரெயின்ஃபாலை பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த வார்ம் ஏர் ஃப்ரம் த ஹாட் ஏரியா இஸ் ஹீட்டட் அண்ட் மூவ்ஸ் அப்வர்ட். ஒரு இடத்துல வந்து ஹீட் அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த இடம் வார்ம் ஆகி அந்த ஏர் வந்து அபவ்வில் போகுது, அப்பில் போகுது. அப்போ என்ன ஆகுது, அந்த இடத்துல வந்து லோ ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆகுது. இது என்ன பண்ணும், ஹை ப்ரெஷரை வந்து அப்சர்வ் பண்ணும், அட்ராக்ட் பண்ணும். அட்ராக்ட் பண்ணுறதுனால அந்த ஏர் மூமெண்ட் இருக்குது அந்த இடத்துல. அந்த எர்த் ரொட்டேஷன் இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா அது வந்து அந்த ஸ்பின் மாதிரி ஆயிடுது அந்த சைக்ளோன். இட் கெட்ஸ் கூல்ட் அண்ட் பிரிங்ஸ் ஹெவி ரெயின்ஃபால். ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பற்றி கொடுத்துருக்காங்க. ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்ன்றது ரெயின் வாட்டரை கலெக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணுற டெக்னிக் பேர் தான். எதில் அப்படின்னா டேங்க்ஸில். அடுத்தது வந்து இன்ஃபில்ட்ரேஷன் ஆஃப் சர்ஃபேஸ் வாட்டர் இன்டு சப்சர்ஃபேஸ் அக்விஃபர்ஸ் பிஃபோர் இட் இஸ் லாஸ்ட் அஸ் சர்ஃபேஸ் ரன் ஆஃப். ஒன் மெத்தட் வந்து ரூஃப் டாப் ஹார்வெஸ்டிங் வந்து இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கோட ஒரு மெத்தட். கிளாசரி, கண்டென்சேஷன், ப்ராசஸ் ஆஃப் கேஸ் சேஞ்சிங் டு லிக்யூட், ரிசர்வயர், லார்ஜ் லேக், வெஜிடேஷன், பிளான்ட். அடுத்து ரீகேப் கொடுத்துருக்காங்க. பயோஸ்பியர் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் லித்தோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர், அட்மாஸ்பியர், இது எல்லாம் சேர்ந்தது தான் பயோஸ்பியர். Climate is the average weather condition of a vast area over more than 30 years. 30 years average தான் climate அப்படின்னு சொல்லுவோம். Evolution. Fill in the blanks. The atmosphere is divided into 5 layers. The earth receives heat energy from the sun. The World Meteorological Day, March 23. The study of weather is called meteorology. Zone located in between Tropic of Cancer and Tropic of Capricorn is torrid zone. Barometer is used to measure pressure in the air. Monsoon is derived from the Arabian word. Vertical cloud is called nimbus cloud. Cumulus clouds give convectional rainfall. Statement 1. The instrument used to measure wind direction is wind vane. The statement 2. Light travels faster than sound. ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே ட்ரூ தான். Fill in the blanks. The instrument used to measure heat is calorimeter. Sea breeze blows from sea in the evening. Nimbus cloud is called as the rain cloud. Match the following. Cirrus clouds do not give rain. Stratus clouds, gray sheet. Cumulus clouds,
looks like puffy white cotton. Nimbus clouds, storm clouds. State, true or false? All weather changes occur in the troposphere. True. Latitudes and longitudes help us to locate a country. False. Locate a country illa locate a place அப்படினு வரணும். Atmosphere gets heated by conduction then solar radiation. False. The main reason for the change of wind direction is to earth rotation. True. Cyclone moves in anti-clockwise direction. அது true. Answer the following. What is climate? Climate, atmospheric layers இதெல்லாமே வந்து ஆன்சர் மார்க் பண்ணியிருப்பேன், பார்த்து படிங்க. 5th ஸ்டாண்டர்ட் சோஷியல் புக் முடிஞ்சிடுச்சு. தேங்க்யூ.